ஆனால் என்னுடைய ஒரு சிறிய கோரிக்கை, நீங்கள் அவங்க கூட தான் கூட்டணியில் இருக்கீங்க, நீங்களும் அப்படியே கொஞ்சம் அவங்கக்கிட்ட கேட்டு பேசி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். என்எல்சி பிரச்சனை தொழில்துறை சார்ந்த ஒரு பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை. நெய்வேலி என்எல்சி நிலக்கரி நிறுவனம் 1996 முதல் செயல்பட்டு வருகிறது. அந்த நிலக்கரி நிறுவனத்தில் 60 கிராமங்கள் நிலையெடுப்பில் காணாமல் போயிருக்கிறது. கிட்டத்தட்ட 100 கிராமங்கள் பகுதியளவில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பரந்தூரில் விவசாயத்தை காப்பதற்காக பல்வேறு விவாதங்கள் நடைபெற்றது. அதற்குள் நான் செல்லவில்லை. ஆனால் பரந்தூரை விட மிக மோசமாக எங்களுடைய பகுதி மக்கள், விவசாயிகள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். உள்நாட்டிலே தமிழ்நாட்டிலேயே அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு என்எல்சி நிலமெடுப்பில் காட்டுகிற அக்கறை அந்த விவசாயிகளுடைய பிரச்சனை R&R பாலிசியை அமல்படுத்துவதில் காட்டுவதே இல்லை. இதில் இன்னும் சொல்ல போனால் வேலைவாய்ப்பு உரிய இழப்பீடு கிடைக்கவில்லை, வேலைவாய்ப்பு இருந்தாலும் கூட தற்காலிக பணி 500க்கும் 600க்கும் இன்றைக்கு அவர்கள் அந்த வேலை கூட அலைந்துதான் பெறப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே என்எல்சி பிரச்சனையில் இந்த அரசு தனி கவனம். இன்னும் மிக முக்கியமான சில பிரச்சனைகளை உங்கள் முன் கொண்டு வருகிறேன். இன்றைக்கு என்எல்சி நிறுவனத்தினுடைய சுரங்க பணிகளால் மிகப்பெரிய பாதிப்பு இன்றைக்கு இந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கிறது. இது ஏதோ கடலூர் மாவட்டத்தினுடைய பூனகிரி தொகுதி தொழில்துறை அமைச்சர் பதில் சொல்ற கடைசியாக சொல்லாமே. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த என்எல்சி இஷ்யூ பற்றி லாஸ்ட் டைம் நமது மாண்புமிகு முனைவர் அவர்களும் இதை ரைஸ் பண்ணியிருந்தாங்க, பிரேமலதா அவர்களும் ரைஸ் பண்ணியிருந்தாங்க, இன்றைக்கி நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவரும் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதை நான் டிபார்ட்மெண்ட்லேருந்து அவங்கக்கிட்ட டேட்டா வாங்கியிருக்கேன். விவசாயிகள்கிட்டருந்து எவ்வளோ நிலம் நீங்கள் கையகப்படுத்தியிருக்கீங்க, அதே மாதிரி அவங்களுக்கு ஏன் நீங்கள் உள்ள ஜாப் கொடுக்கல, சிஎஸ்ஆர் ஃபண்ட் வச்சு நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அதுக்கான ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் நேரடியாக போய் ஆய்வு பண்ணி அதுக்கான தக்க நடவடிக்கை எடுப்போம். ஆனால் என்னுடைய ஒரு சிறிய கோரிக்கை, நீங்கள் அவங்க கூட தான் கூட்டணியில் இருக்கீங்க, நீங்களும் அப்படியே கொஞ்சம் அவங்கக்கிட்ட கேட்டு பேசி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். உறுப்பினர் அருள்மொழி தேவன். 2013 வரை நிலம் எடுத்தவர்களுக்கு 2 ஏக்கர் நிலம் மாட்டு நிலமாக அதிகபட்சமாக கொடுக்கப்பட்டது. இப்போது இது இல்லை. இன்றைக்கு என்எல்சியுடைய பாதிப்பு என்றால் அது புவனகிரி தொகுதி பிரச்சனை மட்டுமல்ல, கடலூர் மாவட்ட பிரச்சனையும் அல்ல. அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆய்வினை மேற்கொண்டு கடலூர் மாவட்டத்தை சுற்றி உள்ள மாயவரம், நாகப்பட்டினம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் போன்ற சுற்றி இருக்கின்ற மாவட்டங்கள் எல்லாம் ஆர்டிஷியன் நீர் ஊற்று இருந்த மாவட்டத்தில் இன்றைக்கு 1000 அடி போர் போட்டால்தான் இன்றைக்கு தண்ணி கிடைக்கிறது. அது முப்போகம் விளைகின்ற பொன் விளைகின்ற பூமி. இன்றைக்கு விவசாயிகள் வள்ளுக்கட்டாயமாக, குறிப்பாக கடந்த திமுக ஆட்சி காலத்தில் கடந்த 5 ஆண்டு காலம் மிகப்பெரிய சோதனையை எங்களுடைய விவசாயிகள் அனுபவித்திருக்கிறார்கள். கொஞ்சம் நஞ்சம் அல்ல, கிட்டத்தட்ட 25 முறை சட்டமன்றத்தில் நான் பல முறை பேசியிருக்கிறேன். என்னையும் விவசாயிகளுக்கு ஆதரவாக சென்ற என்னையும் கைது செய்திருக்கிறார்கள். இப்படி தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய ஒரே கோரிக்கை, அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு உயர்மட்ட குழு உயர்மட்ட குழு அமைக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை தொடர்ந்து வைத்திருக்கிறோம்.